வணக்கம். இந்தியாவில் பிறந்து வளர்ந்தவர்களுக்கு தெரியும் பொங்கல் என்றால் என்ன, அதை எப்படி கொண்டாடுவோம்னா இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு தெரியாது இல்லையா? அதை விளக்க வருகிறார்கள் நம் 3ஆம் வகுப்பு மாணவர்கள். காட்சி 1, லிங்கேஷ் குடும்பம். சஜித், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது, சீக்கிரம் எழுந்துடுடா. லீவுனால கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா ஏமா கத்திட்டே இருக்கீங்க? சஜித், அப்படியெல்லாம் அம்மா கிட்ட பேசக்கூடாது. அம்மா கிட்ட எப்பவும் மரியாதையாக பேசணும். அங்கே என்ன சத்தம்? சும்மா பேசிட்டு இருந்தோமா? சும்மா பேசிட்டே இருக்காம சீக்கிரம் போய் கிளம்புங்க. மற்றதுக்கு 2 பக்கமும் இருக்கிற மாதிரி எல்லா அப்பாக்களோட நிலைமையும் இதுதான் போல. முதல்ல நான் போய் கிளம்புறேன். பேசாம நம்மளும் கிளம்பலாம், இல்லைன்னா இந்தியாவை போகிற வரைக்கும் திட்டு தான் வாங்கணும். கிளம்பிடா சஜித். காட்சி 2, பிருத்வி குடும்பம். தனிஷா, உனக்கு தெரியும்ல நம் நண்பர்கள் எல்லாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாட நம் வீட்டில் வராங்கன்னு. நல்லா தெரியுமே, அதுக்கான வேலைகளை நான் பார்த்துட்டானே இருக்கேன். நான் வீட்டு வேலை, அலுவலக வேலை, இப்போ நான் பொங்கலுக்கான வேலையும் நான் தான் செய்கிறேன். சரி நானும் பொங்கலோட வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறேன். காட்சி 3, லிங்கேஷ் மற்றும் பிருத்வி குடும்பம் சந்திப்பு. வணக்கம். வாங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? வணக்கம். நம்ம நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் எங்கள் கூட பொங்கல் கொண்டாட வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காக தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். சரி, நீங்கள் ரொம்ப களைப்பாக இருப்பீங்க, போய் களைப்பாட்டு வாங்க, நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடலாம். என் அம்மா கிட்ட அப்போவே சொன்னேன், நம்ம வீட்லேயே பொங்கல் செஞ்சு சாப்பிடலாம். எனக்கு இன்னும் தெரியலையா ஏன் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பொங்கல், இட்ஸ் ஜஸ்ட் பொங்கல். ஓ மை காட். சஜித், பொங்கல் அப்படின்னா வெறும் உணவு மட்டும் இல்லை, அது நம்மளோட பண்பாடு. சூரியனுக்கு, மாட்டுகளுக்கு, விவசாயிகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விழா. நீங்கள் என்னென்னவோ சொல்கிறீங்க, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு இங்கே இருக்கிற சொந்தக்காரங்க பக்கத்துலேயே இருக்காங்க இல்லையா? அதனால் நீங்கள் அவங்களோட எல்லா பண்டிகைகள் கொண்டாடுற வாய்ப்பு இருக்கும். ஆனால் எங்களுக்கு அங்கே இருக்கிற நண்பர்கள் தான் சொந்தக்காரங்க. அதனால் நீங்கள் அவங்களோட எல்லா பண்டிகைகள் கொண்டாடுற இல்லை. நாங்கள் எங்கள் நண்பர்களுடன் பொங்கலை கொண்டாடுவோம் தனிஷா. பாட்டு, நடனம் மற்றும் விதமான உணவுகளை சேர்ந்து சாப்பிட்டு மகிழ்ச்சியோட பொங்கலை கொண்டாடுவோம். இதில் பல நிறைய விளையாட்டு போட்டிகளும் இருக்கும். அப்போனா நீங்கள் காணும் பொங்கலை மட்டும்தான் கொண்டாடுவீங்களா? காணும் பொங்கல்னா என்ன?
நாங்கள் இங்கே காணும் பொங்கலை பொங்கல் விழாவோட கடைசி நாள் கொண்டாடுவோம். அப்போ தான் நாங்கள் விதவிதமான உணவுகளையும் முக்கியமான நண்பர்களையும் உறவினர்களையும் சந்தித்து மகிழ்வோம். பல விளையாட்டு போட்டிகள் விளையாண்டு மகிழ்வோம். ஓ, பொங்கலில் இவ்வளோ விஷயம் இருக்கா? ச்சே, அது முன்னாடியே தெரிஞ்சுன்னா நான் ஓ லிகேஷ், முக்கியமான ஒரு விழாவை மறந்தோம் பாத்தியா? நீ எதை பற்றி பேசுகிற பிருத்வி? அட, நம்ம வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு பற்றி தான் சொல்வேன். ஆமாம் பிருத்வி, சின்ன வயசில் என் அப்பாவோட ஜல்லிக்கட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்கும் வாய்ப்பே கிடைக்கல. சஜித், முக்கியமான ஒரு சஜித், மாட்டுப் பொங்கல் பற்றி தெரியுமா? அப்பா, மாட்டுப் பொங்கல்னா மாடுகளுக்கு நன்றி சொல்லும் நாள் சொல்லியிருக்கீங்க. சரியா சொன்ன சஜித். அது மட்டும் இல்லை, விவசாயிகளுக்கும் விவசாயத்திற்கும் நல்ல நண்பனாக இருக்கும் மாடுகளுக்கு மரியாதை செய்யும் நாள் தான் இந்த மாட்டுப் பொங்கல். இங்கே எல்லாரும் பொங்கல் பற்றி நிறைய சொன்னாங்க. அதுக்கு மேலே நானே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் எப்படி பொங்கல் பண்டிகைகள் கொண்டாடுவீங்கன்னு சொன்னீங்கன்னா நானும் அதே உள்ளே போய் சேருவேன். இந்த உலகத்தில் உயிரினங்கள் வாழ முக்கிய காரணி சூரிய ஒளி. சூரியனுக்கு விவசாயிகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் கொண்டாடும் பொங்கல் சூரிய பொங்கல். வண்ண கோலம் விட்டு வாசலை கூரை பூ வைத்து மாவிலை தோரணம் கட்டி கரும்புகளை அடுக்கி வைத்து புத்தாடை அணிந்து கொண்டு புதுப்பானை அலங்கரித்து பச்சரிசி பொங்கல் விட்டு கதிரவனுக்கு படைத்திடுவோம். இங்கே அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். Did we even do good? Why is there $1? Where's there $5? There's $5. $5 for the name. Wait, am I supposed to say my last name too? Yeah, no, just say yours.